Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மெக்சிகன் ரெசிபி. இது வந்துட்டு சிக்கன் கேசடியா. நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுருப்போம், ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். கான்டினென்டல் cuisineலாம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனா நம்ம வீட்ல சுலபமா செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரெஸ்டாரண்ட் மாதிரியே பாருங்க, சூப்பரா ஜூசியா சீசியா சூப்பரா இருக்கும் இந்த கேசடியா. இப்போ இந்த சிக்கன் கேசடியாஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த செம டேஸ்டியான சீசியான சிக்கன் கேசடியாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. நீங்க பெரிய பீஸா போட்டு வேக வச்சுட்டு நீங்க ஷ்ரெட் பண்ணி கூட போடலாம், அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால நான் குட்டி குட்டியா போட்டிருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அரிகேனோ எடுத்து வச்சிருக்கேன். அரிகேனோக்கு பதிலாக உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா அது கூட போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுருங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுலயே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே ஊற விட்டுலாம், ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ டார்டிலா பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்றேன், நீங்க வந்து இதுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் செய்யலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா சுகர் பவுடர் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 2 பிஞ்சு பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு இது ஒரு சாஃப்டான டவ்வா நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சாஃப்டா. இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. சாஃப்டா பிணைஞ்சு வச்சிடலாம் நம்ம. இப்ப நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்க, நல்லா சாஃப்டா பிணைஞ்சாச்சு. இப்ப இது இப்படியே மூடி போட்டு இதையும் ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல எண்ணெய் எல்லாம் ஒண்ணும் போட வேணாம், ஏன்னா நம்ம சிக்கன்லயே எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்ல. இப்ப இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்துட்டு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். சிக்கனை ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வதக்கி விடுங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சிக்கன் வந்துட்டு ஒயிட் கலரா மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளேம் லோ பண்ணி வச்சு மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் நம்ம இதை வந்துட்டு வேக வைக்க போறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரொம்ப குட்டி குட்டியா தான் போட்டிருக்கோம், அதனால சிக்கன் வந்துட்டு சீக்கிரமே வெந்துடும். இது வந்துட்டு வெந்துருச்சு, நல்லா செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, தக்காளி வந்துட்டு ஒரு பாதி தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த சதப்பகுதி மட்டும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பாதி குடமிளகாய் அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். நம்ம போட்ட மசாலாஸ்லாம் இந்த சிக்கனுக்கு தான் சரியா இருக்கும், இந்த காய்கறிக்கு பத்தாது, சப்புன்னு ஆயிடும். அதனால இன்னும் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள், லேசா உப்பு, கொஞ்சமா பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே பரட்டிக்கலாம். இது வந்துட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்துட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கணும். அந்த வெங்காயம், குடமிளகாய், தக்காளி எல்லாம் லேசா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்க இதுல ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம் கூட, உங்களுக்கு பிடிக்கும்னா. வேற கலர் குடமிளகாய் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த அளவுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பரட்டு மட்டும் பரட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டார்டிலா டவ் வந்துட்டு ஒரு நல்லா ஊறி இருக்குது, ஒரு 20 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணி நம்ம இதை சப்பாத்தி மாதிரி உருட்ட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ளோர்ல வந்துட்டு கொஞ்சமா மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டையை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போறோம், சன்னமான சப்பாத்தி மாதிரி.
இது மாதிரி சன்னமான சப்பாத்தியா நம்ம வந்துட்டு தேய்ச்சிக்கணும். பாருங்க எவ்வளவு சன்னமா இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். இந்த தவால போட்டுடலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் விட வேணாம், நம்ம ட்ரையாவே அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. கலர் மாறாம லைட்டா 2 சைடும் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா நம்ம திருப்பியும் ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி டோஸ்ட் பண்ணுவோம். லேசா ஒயிட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம டர்ன் பண்ணி போடலாம் அடுத்த சைடு. பாருங்க இந்த மாதிரி ரொம்ப லைட்டா டோஸ்ட் ஆனா போதும். அவ்வளவுதான், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட டார்டிலாஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பர் சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். தேவையான போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல எப்படி ஸ்டஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் சீஸ் போட போறோம். இந்த மாதிரி நான் கியூப் சீஸ் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்துட்டு மோசரேலா சீஸ், செடர் சீஸ் எது வேணா யூஸ் பண்ணலாம். பொதுவா மோசரேலா யூஸ் பண்ணுவாங்க, எங்கிட்ட இப்ப இல்ல, அதனால நான் இந்த ப்ராசஸ் சீஸ் போட போறேன். இப்போ இதுல ஒரு பாதியில மட்டும் நம்ம வந்துட்டு இந்த சீஸை வந்துட்டு துருவி போட்டுக்கலாம். இது மாதிரி சீஸ் துருவி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த பாதி பகுதியில. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதுக்கு மேல வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நம்மளோட ஸ்டஃபிங். இப்போ இதுக்கு மேல திரும்பவும் மேல சீஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இந்த சிக்கனை டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டு இந்த வெஜ்ஜீஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது கூட ஸ்வீட் கார்ன் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மேலேயும் இந்த மாதிரி சீஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம திருப்பியும் டோஸ்ட் பண்ணி போறோம். இப்ப அதே தவாவை மறுபடியும் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல நம்ம எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஆயில் தான் விடுறேன் இன்னைக்கு. இப்ப நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த டார்டிலாஸ், அதை தூக்கி வச்சிடலாம். அது மேல நம்ம 2 சைடுமே சீஸ் போட்டிருக்கோம், அதனால இது வந்து ஒட்டிக்கும். நம்ம சீஸ் மெல்ட் ஆகும்போது லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சு 2 சைடும் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கசடியா ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு மேல் பகுதியிலையும் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. திருப்பி போட்டா அந்த சைடு ஃப்ரை ஆகணும்ல, அதுக்காக வேண்டி நம்ம டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு சைடு. அடுத்த சைடும் இதே மாதிரி டோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் டோஸ்ட் ஆயிருக்குது. அந்த சைடும் நல்லா கிரில் ஆயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கேசடியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா டெம்டிங்கான நம்மளோட சிக்கன் கேசடியாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த கேசடியாவை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 2ஆ வெட்டிடலாம். பாருங்க சூப்பரா நம்மளோட சிக்கன் கேசடியாஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இந்த மாதிரி சிக்கன் கேசடியாஸை நீங்க வந்துட்டு டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் ஹெல்தியா வேணும்னா நீங்க வந்துட்டு கோதுமை மாவுல செய்யுங்க இந்த டார்டிலாஸ். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.